அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் கூட, ரொம்ப எமோஷ்னலான வீடியோவும் கூட. நம்மளை ஒருத்தர் சீண்டி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயார் இருக்காங்க இல்லையா, நம்ம ஹாலில் டீப்பாய் தான் வச்சுருக்கேன். அதாவது புத்தருக்கு கீழே, போதி மரத்துக்கு கீழே தாயார் அமர்த்தி வச்சுருக்கிறேன். பக்கத்தில் ஃபிஷ் டேங்க்கு, சிவலிங்கம் போட்ட ஒரு எப்படி சொல்கிற சாம்பிராணி ஹோல்டர்னு சாம்பிராணி வரும் இல்லையா, ஃபவுண்டைன், அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் இதுக்கு பக்கத்தில் தாயார் அமர்த்தி அவங்களுக்கு ஒரு லுக்கு கொடுக்கலாம், ஒரு ஸ்டிக்கர் ஒட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதை விட சொல்லணுன்னா, அந்த விளக்கேற்றி தாயாருக்கு அந்த தலைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேக் சைடு ஒரு மாதிரி கறி பிடிச்சிருந்துச்சு. லைட்டாக தான் பிடிச்சிருந்துச்சு. தொடச்சேன், பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. சரி, அதையும் மறைச்ச மாதிரி இருக்கணும்ன்ட்டு ஒரு ஸ்டிக்கரு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில். 2 எலிஃபெண்ட், அதாவது தாயார் கஜலக்ஷ்மியாக நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 பக்கமும் தாயார் ஆசீர்வதிக்கிற மாதிரி, சாதாரணமாக கிடையாது, அப்படி காலை உயர்த்தி சாதாரணமாக ஆசீர்வதிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படி நின்றுக்கிட்டு ஆசீர்வதிப்பாங்க. யானை 2 பக்கமும் கஜமுகர் ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, கொஞ்சம் நல்லா அப்படி எழும்பி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக எலிஃபண்ட் ஸ்டிக்கர் வாங்கி அதில் ஒட்டிடுவோன்னு ஒரு லுக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டிக்கரை கரெக்டாக ஃபிட்டடாக ஒட்டுறதுக்குள்ளே எப்படி சொல்கிறது, ஒரு வழியாயிட்டேன். ஏன்னா மொபைலில் வேறு ஸ்டாண்டு வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பக்கம் இடிக்குது, அந்த பக்கம் இடிக்குது. ஏன்னா கரெக்டாக அந்த ஃபோக்கஸும் பண்ண முடியாது. இந்த பக்கம் எடுக்கிற அந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் மாதிரி, எப்படின்னா அப்படி லைட்டாக அந்த கம்மு இருக்கு இல்லையா, அந்த கம்மு வந்து எந்த பக்கம் திரும்பினா டக்குன்னு மடங்கிட்டு ஒட்டிடும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எடுத்த மாதிரி எப்போயுமே ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு சைடு எடுக்கும்போதே மறு சைடு போய் ஒட்டிடும். லைட்டாக அப்படி தொட்டாலே ஒட்டிடும். அந்த மாதிரி கம்மு அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு யானை ஒட்டியாச்சு. இதில் 2மே சேமாக இருக்கணும் இல்லையா, அதனால் இந்த பக்கமும் பார்த்து அளவு பார்த்து செஞ்சேன். அப்படி இருந்துமே கொஞ்சம் சொதப்பலாயிருமோ, ஏன்னா ஒன்று ஒட்டி ஒன்று இதுவாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன். ஒரு யானை போனாலுமே ஒன்று அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரின்னு ட்ரை பண்ணி ஒட்டினேன். அதே மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டும்போது உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும், இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டினா பெயிண்ட் பிச்சுட்டு வந்துடுமா அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி எதுவுமே ஆகலை. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறேன். இதனால் வரைக்கும் அப்படி பிச்சுட்டு வந்தது கிடையாது. ரொம்ப பொறுன்னு இருக்குள்ளேயே சிலர் வீட்டில் பெயிண்ட், அப்படி இருக்கும்போது மட்டும் அந்த மாதிரி செய்ய வேண்டாம். மற்றபடி வழுவலன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒட்டலாம், தாராளமாக ஒட்டலாம், ஒன்றும் செய்யாது. சரி, இப்போது எமோஷ்னல்னு சொன்னேன் இல்லையா, என்னது அந்த எமோஷ்னல், எதுக்காக நம்மளை ஒருத்தர் சீண்டி பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி சொல்லலாமா? ஒரு சிஸ்டர் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் கேஸ் ஸ்டவ் மேலே ஜலதீபம் வந்து பானையில் வச்சு காமிச்சிருப்பேன். அக்ஷய திருதிக்கு முதல் நாள் காமிச்சிருப்பேன். அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஜலதீபம் நீங்கள் ஏற்றணும்னு அவசியம் இல்லை, இப்படிலாம் கிடையவே கிடையாது, நீங்கள் நெய் தீபம் ஏற்றினாலே பெருசு அப்படின்னாங்க. ஓகே, கரெக்டு தான். அது எதுக்காக ஏற்றுறீங்க, இது எந்த புராணங்களில் சொல்லியிருக்கு அப்படின்றதையும் கேட்டாங்க. அதுவும் கரெக்டு தான். ஏன்னா ஒரு கேள்வி கேட்குற தப்பு கிடையாது, கேள்வி கேட்டால் தான் பதில் வரும். அது என்னங்கிறது நமக்கு புரியவும் செய்யும். அதுவும் கரெக்டு தான். ஆனால் இன்றைக்கி அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்களுக்கும் கமெண்ட் பண்ணிவிட்டேன், அன்றைக்கே பண்ணேன். இன்றைக்கி திருப்பி கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் ஒரு வியூவர்ஸ்க்காக இந்த மாதிரிலாம் ஜலதீபம்னு போடுறீங்க, ஒரு பணத்துக்காக ஜலதீபம்னு போடுறீங்க, அப்படி என்ன நீங்கள் கடவுள் இதில் வந்து நீங்கள் பணத்துக்காக, ஏங்க பணத்துக்காக நாங்கள் போடணுன்னா எதுக்குங்க சாமி இதை தேடி வரப்போகிறோம்? எவ்வளோ விஷயங்கள் இருக்கே, ஒரு பெண்ணால் முடியாதது என்ன சொல்லுங்கள்? இப்படி உங்களை மாதிரி ஒரு சில கமெண்டர் மூலியமாக தான் நிறைய பெண்கள் இன்னுமே கிச்சனுக்குள்ளே இருந்துகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெண்ணாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா கேள்வி கேட்டால் தான் பதில் வரும் இல்லையா? ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும், இப்போ நான் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு சிஸ்டர் வீடியோ, அவங்களோட சப்ஸ்கிரைபர் நான் பார்த்து, அவங்க என்னென்னா துவரம்பருப்பில் தீபம் போட்டிருந்தாங்க முருகப்பெருமானுக்குன்னு நினைக்கிறேன். போட்டிருந்தப்போ அதை கேட்டுட்டு என் கணவர் என்ன சொன்னாங்க, சிரித்தாங்க, டக்குன்னு சிரிச்சிட்டாங்க. தேங்காயில் தீபம்னீங்க, அதுக்கப்புறம் அரிசியில் தீபம்னீங்க, அப்புறம் கலசத்தில் தீபம்னீங்க, இப்போ துவரம்பருப்பில் தீபம்னீங்கன்னு. நான் தேடி பார்த்தேன். எதையுமே எனக்கு வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினப்பேன். கூகுளில் தேடி பார்த்தேன், துவரம்பருப்புன்னு ஒரு தீபம் இருக்கா, அது எதுக்காக போடுறோம் அப்படின்னு. அப்போது எனக்கு கிடைச்ச ஒரு பதில் என்ன அப்படின்னா, துவரம்பருப்பில் தீபம் போடுறதுனால நம்மளோட நவதானியங்கள் விவசாயத்தை ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்மளோட முன்னோர்கள் ஒவ்வொன்றுலையுமே, இப்போ அரிசினா அரிசி எடுத்துக்கிட்டால் அதுக்கு சாமி கும்பிடுவாங்களாம், அரிசியை தான் கடவுளாக நினைப்பாங்களாம்.
வயல்வெளிகளை தான் கடவுளாக நினச்சி தீபம்னு ஊருக்கே சாப்பாடு போடுவாங்களாம். இப்படிலாம் இருந்திருக்கு. அதே தான் இந்த ஜலதீபம் இன்றைக்கி குடுவையில் அடைச்சி, அதாவது 3/4 பங்கு தண்ணீர் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஏற்றுறதுக்கு பேர் ஜலதீபம்ல. நம்மளுக்கு வந்து இப்போ மாறிடுச்சு. போகிற காலத்தில் வந்து நம்ம இனிமேல் ஆற குளத்தையும் நம்ம தேடி போக முடியாது இல்லையா? ஆனால் ஜலதீபம் எப்படி ஏற்றிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசித்தோன்னா அவ்வளோ தெளிவான ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, முன்ன காலத்திலேருந்து சரி இன்றைக்கி வரைக்கும் சில ஊர்களில் இந்த ஜலதீபம் ஏற்றப்படுது. எப்படின்னா, தெப்ப குளங்கள் இருக்கும் இல்லையா? தெப்ப குளங்களாக இருக்கட்டும், ஓடுற ஆறாக இருக்கட்டும், இல்லை கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு குளமோ ஏதோ ஒரு விஷயம், இன்னும் சொல்லணும்னா நதிக்கரைகள்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, வாழை இலை, தாமரை இலை, இந்த மாதிரி லேசான இலைகளில் சின்ன சைஸில் தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்களாம். அந்த காலத்துலேருந்து ஏற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஏற்றும் போது என்ன ஆயிருக்கு, எதுக்காக அதை ஏற்ற சொன்னாங்க அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றுறதுனால பஞ்சபூதங்களை ஞாபகம் வைக்கணும், அதுலேயும் தண்ணி முக்கியமான விஷயம் அப்படின்றதுக்காக தண்ணியில் ஏற்ற சொல்லியிருக்காங்க, அரிசியில் ஏற்ற சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே, அதாவது ஆகாயத்தை நோக்கி ஒரு பூஜை பண்ணியிருக்கிறாங்க. இதை நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி, இப்போ லிட்டில் கிருஷ்ணாலாம் இருக்கு இல்லையா, ஒரு குழந்தையாக பாவச்சு அந்த லிட்டில் கிருஷ்ணாவில் ஒரு கதை வரும். அந்த மலையை வந்து தெய்வமாக நினச்சி கும்பிடணும் அப்படின்னு ஒரு கதை வரும். அப்படி நம்மளோட முன்னோர்கள் பஞ்சபூதங்களை வழிபட்டிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த ஜலதீபம். இந்த ஜலதீபத்தை இந்த மாதிரி ஆறு குளங்கள்னு ஏற்றிக்கிட்டு வரும்போது என்ன ஆயிருக்குன்னா, ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏற்றுனா திருமணம் தடை நீங்கும், குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஊர் மக்களில் எல்லாருமே போய் வேகமாக தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தீபம் ஏற்றினா பரவாயில்ல, 2 தீபம் ஏற்றினா பரவாயில்ல. இப்போ அந்த விளக்கு வந்து நம்ம மிதந்து போய் எடுக்கவும் முடியாது, ஏன்னா ரொம்ப தூரம் கொஞ்சம் மிதந்து போயிடும் இல்லையா? இப்படி எல்லாருமே ஏற்ற என்ன இருக்குது, ஒரு காலகட்டத்தில் அந்த விளக்கு போய் அடியில் விளக்கு விழுந்தால் ஒன்றும் செய்யாது, மண் விளக்கு தானே ஒன்றும் செய்யாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய எண்ணெயாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன ஆயிருக்கு, அதில் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஜலதீபத்தை மண் குடுவையில் ஏற்றுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையாக மண் குடுவையில் ஏற்றுங்க. என்றைக்குமே பஞ்சபூதங்களை மறந்துடாதீங்க அப்படின்னு ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஜலதீபம் அப்படின்னு பார்த்தா தெரியும். குமுதம் புக்கில் 2 வருஷமாக ஜலதீபத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜலதீபம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது. இன்றைக்கி உடனே புதுசாக நான் ஜலதீபம் ஏற்றுறேன், நான் ஏற்ற கிடையாது. இது ஆரம்ப கட்டத்துலேருந்து இருந்த ஒன்று. இன்னொரு விஷயம், மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, கல்லுப்பு, அரிசி, பச்சரிசி, இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். கல்லுப்பு பிடிக்கும். தாயாருக்கு நல்ல வார்த்தைகள், சுப வார்த்தைகள் பேசுகிற இடத்துல அவங்க இருப்பாங்க. தாயார் பச்சரிசியில் இருப்பாங்க, அன்னதானம் செய்யக்கூடிய இடங்களில் இருப்பாங்க. எல்லையுமே அம்மா மகாலட்சுமி அப்படின்னு சொன்னாலே போதும், அந்த இடத்துல வந்துடுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இதை விட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சமுத்திரத்தில் குடியிருப்பவள் மகாலட்சுமி தேவி. ஏன் அப்படின்னா, நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அடிக்கடி, தண்ணி சீதேவி அப்படி வருதுமா, தண்ணி சீதேவி இருக்கிற இடத்துல எல்லாமே இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமுத்திரத்துக்கு, ஓடக்கூடிய நீர்களுக்கு, குளங்களுக்கு, இது எல்லாத்துலேயும் மகாலட்சுமி தேவி குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதோட காரணமாக தான் ஜலதீபத்தை நான் இந்த மாதிரி தாயாரை வடிவமைச்சு அவங்கள ஆவாகனப்படுத்தி இந்த ஜலதீபத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஜலதீபத்தை நீங்கள் கிண்டல் பண்ணுறதும் தாயாரை கிண்டல் பண்ணுறதும் ஒன்றுன்னு சொன்னால் ஏற்றுக்குருவீங்களா? ஏன்னா அந்த சிஸ்டர் சொன்னது அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. சம்பாதிக்கணுன்னா, நான் ஒரு மொபைல் ஷாப் ஓனருங்க. நான் இன்றைக்கி போனேன்னா என்னால் கை நிறைய சம்பாதிக்க முடியும். நான் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாள் வீட்டில் இருந்து எனக்கு தெரிஞ்ச திறமைகளை நான் வெளியில் காட்டுறேன். எனக்கு கோலம் போடுறது பிடிக்கும், தாயாருக்கு ஆவாகனம் பண்ணுற பிடிக்கும். இன்னும் சொல்லணுன்னா, நான் ஒரு ஸ்பீச் காம்படிஷனர், ஸ்டேஜருங்கிறனால என்னோட திறமைகளை வெளி உலகத்துக்கு காட்டணும்னு நினச்சேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கேள்வி கேட்கலாம், தவறு இல்லை. ஏன்னா நிறைகள் குறைகளை சொல்லணும், சொன்னாதான் எனக்குமே தெரியும். நீங்கள் கேட்குற கேள்விகளை இப்போது இடையில பார்த்தீங்கன்னா, சக்தி உமா அந்த அம்மாவோட சேனல் நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். அவங்க சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா சீத்தல தேவி அம்மன்ற ஒரு சேனல். நல்ல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ சாதிக்கிற விஷயங்கள் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பாப்புலராக போகக்கூடிய ஒரு வீடியோஸ் என்ன அப்படின்னா, அடுத்தவர்களை குறை பேசுவது, நடிகர்கள் எவ்வளோ பணம் வாங்குறாங்க, நடிகர்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நடிகர்களுக்கு அவங்க ஃபேமிலியில் என்னென்னலாம் நடக்குது, இந்த மாதிரி தான் வந்து பார்க்குறோம் இல்லையா? இன்னும் சொல்கிறேன், நம்ம ஹிந்துக்கள் தானே,
எத்தனை ஹிந்துக்கள் இந்த மாதிரி ஆன்மீக சேனல்ஸ் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்படி ஒரு ஆன்மீகம் சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்று இறைவனோட சக்தி உங்களுக்கு இருந்திருக்கணும், இல்லை அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தர்ம முறைப்படி ஏதாவது ஒரு விஷயமா செஞ்சுருக்கணும். ஏன்னா இறைவனை அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாரும் சொல்கிற காரணம் இத்தனை விலைக்கு ஏத்தனா கடவுள் வந்துடுவாங்கன்னு இல்லை, யார்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கோ, யார் தானம் தர்மத்தில் மேலோங்கி நிற்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இறைவன் தங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலைக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை தீபம் ஏற்றுறாங்க அப்படிலாம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ பேருமே அங்கே இறைவா நீ மட்டும்தான் தங்குறாங்க, ஒரு தீபம் அவங்களால ஏற்ற முடியாது. அங்கே தான் ஒரு கிடைக்கிற துணியை போட்டுக்கிட்டு பட்டினியோட சில நாட்களும் சாப்பிட்டு சில நாட்களும் இறைவனை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. இப்படி இறைவனை அடைகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ தான் ஜஸ்ட்டு அவங்களோட கமெண்ட் பார்த்தேன், திருப்பி அனுப்பியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற ஜலதீபம் எந்த கோவில்லங்க இருக்குது, நீங்கள் காசுக்காக தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்கிற இந்த ஜலதீபம் மதுரையில் இருக்கக்கூடிய தெப்பக்குளத்தில் ஜலதீபத்துக்காகவும் முளைப்பாரி கட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருந்து மதுரையில் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முளைப்பாரி கட்டும்போது அப்போது நான் சின்ன பிள்ளையில பார்த்தேன், இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா இப்போ நான் அந்தளவுக்கு போகிறதில்ல. அப்போது மதுரையில் பார்த்திங்கன்னா முளைப்பாரி கட்டிட்டு அந்த ஆற்றுல என்ன பண்ணுவாங்கன்னா ஜலதீபம் தாமரை இலையில் விடுவாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம தூத்துக்குடி சைடு தஞ்சாவூர் சைடு இருக்கக்கூடிய தெப்பக்குளங்கள்லையும் இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ப்ராப்பராக நான் தெரிஞ்சுக்கிட்டு அது என்னென்ன கோவில்னு நான் சொல்கிறேன். இப்போ தெரிஞ்சிச்சா சிஸ்டர் நீங்கள் கேட்ட அந்த ஜலதீபத்தோட மகிமை? பரவாயில்ல சிஸ்டர், நீங்கள் கேட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் கேட்ட இந்த ஜலதீபத்தோட மகிமை தெரியாதவங்களுக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும் இல்லையா? மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.